என்னைக்காவது கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் அப்படின்னு யோசிச்சிருக்குமா? ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான பேர் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு சாகுறாங்க. முக்கால்வாசி நம்ம ஏன் படைச்சோம்னு தெரியாமையே நம்ம செத்து போயிடுறோம். கடவுள் நம்மளை ஏன் படைச்சான் அதை பற்றி யோசிக்க நம்மளுக்கு டைம் கிடைச்சாதானே. பிறந்ததுலேருந்து பேச்சு பேச்சு பேச்சு, அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது பேச்சு பேச்சு, ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு, படிப்பு பேச்சு, எல்லாம் பேச்சு. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகணுன்னு பேச்சு பேச்சு, கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிக்கிட்டே இருக்கோம் மணிக்கணக்கில். அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி கூட பேச்சு பேச்சு பேச்சு. என்னைக்கா ஒரு நாள் திடீர்னு ஒரு 2 நாள் ஒரு அமைதி கிடைச்சா, யாருமே பேசுறதுக்கு இல்லைன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்? ஐயோ பயந்து நடுங்கி எப்பயோ பழகின ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இல்லை எப்பயோ தெரிஞ்ச பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி, இல்லை ஆஃபீஸ்க்கு யாருக்காவது சும்மாவது ஃபோன் பண்ணி பல மணி நேரம் பேசி 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 அந்த அமைதியை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லை.